என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். சர்வசாதாரணமான காரியம் அல்ல. வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் உன்னை தேடி வருவது என்பது. அதுவும் காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வந்து நிற்கவில்லை. என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னை எந்த காரணத்திற்காக தேடி வந்திருக்கின்றேன், எந்த சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன் என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கின்ற இந்த வராகி இன்று உனக்கான மிகப்பெரிய நன்மையை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும், எத்தனை பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அத்தனையையும் மறந்து ஒரு 15 நிமிடம் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேள். நிச்சயமாக நான் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன். உனக்கான உதவியையும் நான் உன் கைகளில் தந்து விடுவேன். வராகியினுடைய அன்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்று என்னை உணர்ந்த குழந்தைகளுக்கு மட்டுமே தெரியும். நீ எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த வராகி என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே தெய்வத்தை நம்பி வருகின்ற பிள்ளைகளுக்கு மனதிற்குள் ஒரு ஓரத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். எப்படியாயினும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நம்மை காக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கானதை தெய்வம் கொடுக்கும் என்பது அவர்களின் மனதில் ஒரு ஓரத்தில் இருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கும். அதாவது தெய்வத்தை நம்பாதவர்களுக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, சில நேரங்களில் எல்லாம் நீ அம்மா, தாயே என்று என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு என்னவாகி விட்டதோ, ஏதாகி விட்டதோ என்று சொல்லி உன் தாயானவள் நான் ஓடி வருகின்றேன் அல்லவா? எல்லா நேரத்திலுமே இந்த வராகி உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து அதில் உனக்கான நன்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து என் பிள்ளை அதிலிருந்து உன் சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க வேண்டும். இந்த தாயானவள் உனக்காகத்தான் உன்னை தேடி வருகின்றேன். உன் வார்த்தைகளுக்காக, நீ சொல்கின்ற உண்மையான வார்த்தைகளுக்காக உன்னை தேடி வருகின்றேன். எந்த நேரத்திலும் எந்த ஒரு பொய்யையும் என் முன்னால் சொல்லிவிடக்கூடாது. அது உன் வராகி என் முன்னால் மட்டுமல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் எந்த ஒரு பொய்யையும் நீ எப்பொழுதுமே சொல்லிவிடக்கூடாது. என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கானது என்னவென்று யோசித்து யோசித்து பல நாள் உன் உறக்கத்தை நீ தொலைத்திருக்கின்றாய். எத்தனையோ இரவுகள் என் குழந்தை உறக்கமே இல்லாமல் நீ தவித்திருக்கின்றாய். எத்தனையோ இரவுகள் நிம்மதி இல்லாமல் கடந்து வந்திருக்கின்றாய். ஒவ்வொரு இரவையுமே என் பிள்ளை நீ கண்ணீரோடு தான் கடந்து வந்திருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, இன்று இந்த இரவு, இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவு உனக்கானது. இது உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன் தாயானவள் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். நீ என்றேனும் யோசித்திருக்கிறாயா, எதற்காக நமக்கு உறக்கம் வரவில்லை என்று? நீ யோசிப்பதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அதிகமாக யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ தேவையில்லாத விஷயங்களை கூட உன் தலைக்குள் கொண்டு வந்து விடுகின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தேவையில்லாத விஷயத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுகின்றதல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை உனக்கு இது போன்று வரும் பொழுது அந்த நேரம் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அதன் போக்கில் நீ விட்டுவிட்டு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இங்கே என்ன நடக்கிறது என்பதனை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். ஏன் நமக்கு இப்படி நடந்தது,
நமக்கு மட்டும் ஏன் இது போன்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் மாற்றிவிட முடியாது. அதை நினைத்து வருந்துவதனால் ஆவது ஒன்றும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். ஆனால் இனிமேல் இது போன்ற ஒரு சூழ்நிலை வராமல் உன்னால் நிச்சயமாக தடுக்க முடியும். நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்திற்கு மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது தன்னம்பிக்கையோடு அங்கு நீ செல்ல வேண்டும். இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் வர வேண்டும். உனக்கு ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் உன் அம்மா நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீ அனைத்தையும் மறந்து மீண்டும் உன்னுடைய பாதையில் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. நீ செல்லும் பாதையில் பல தடைகள் நிச்சயமாக உனக்கு வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்ள உனக்கு மன ஆற்றலை இந்த வராகி நான் கொடுப்பேன். எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளக்கூடாது. தவறு செய்பவர்கள் அவர்கள் கர்ம வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீ உன்னுடைய வழியில் செல்லும் பொழுது, உன்னை மற்றவர்கள் சோதிக்கும் பொழுது பொறுமையோடும் கவனத்தோடும் நீ இருக்க வேண்டும். எந்த பாவத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து விடாதே. உனக்கு என்றும் நான் துணையாக நிற்பேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, கீழே விழுவதை அவமானமாக எண்ணக்கூடாது. அப்பொழுது நான் உன்னை தூக்கி விடுவேன். அந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. யார் தூரம் நின்று ஏளனப்படுத்துவான் என்று நீ ஒருபோதும் யோசிக்க கூடாது. என் குழந்தையே, நீ கீழே விழும்பொழுது யார் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பார், யார் உன்னை அருகில் வந்து உதவி செய்ய வருவார் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது. உனக்கான இந்த பரீட்சைகளில் எல்லாம் நீ சரியாக தேர்ச்சி பெற வேண்டும். நல்ல நேரத்திலும் நல்ல சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். மனதில் கோபம் அதிகமாக குடிகொள்ளும் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான். பகலும் இரவும் எப்படி மாறி மாறி வருகின்றதோ அதுபோல உன்னை குறை சொல்பவர்கள் யாருமே இந்த உலகத்தில் உத்தமரில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு இது நாள் வரையிலுமே உனக்கு சரியான விடை கிடைத்ததில்லை. ஆனால் இந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவம் கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அடியிலும் பிறளாமல் முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லோருக்குமே அவரவர் தேவைகள் முடியும் வரை மட்டும்தான் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படுகின்றது. தன்னுடைய தேவை முடிந்துவிட்டால் மற்றவர்களை இவர்கள் கலட்டி விடத்தான் முயற்சிகளை செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள். அதனால் உன்னை விட்டு ஏதேனும் ஒரு உறவோ ஏதேனும் ஒரு விஷயமோ விலகிச் செல்ல நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் நீ மகிழ்ச்சியோடு அதனை வழியனுப்பி வைத்துவிடு. எங்கும் எதற்காகவும் அடம் பிடித்து நிற்காதே. தேவையில்லாத துன்பங்கள் தான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த நிலையிலும் ஒரு விஷயத்தை இழக்கிறாய் என்றால் உடனடியாக அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றுவதற்கு இதை செய்கிறது தெரியுமா? இதைவிட சிறப்பான விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அப்படியானால் அந்த விஷயத்தை பெறுவதற்கு நீ சரியாக உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று. உன்னை யாரேனும் தூக்கி எறிந்து விட்டால் அதற்காக கலக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, உன்னை இழந்ததற்காக அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மிகுந்த வேதனை அடைய போகிறார்கள். உன்னை இழந்ததற்காக இவர்கள் ஒரு நாள் மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்க போகிறார்கள். அன்று உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும். உன்னை நினைத்து அவர்கள் வருத்தப்படுவார்கள். என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். பார்க்கின்ற சொந்தம் எல்லாமுமே உன் மீது என்னவோ அதிகப்படியான பாசமாக இருப்பது போல தெரிந்தாலுமே அவர்களோடு பழகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேஷம் என்பது உனக்கு தெரிய வரும்.
பட்டு கெட்டதால் வாழ்க்கையில் நான் நொந்து போனேன் என்று ஒருபோதும் சொல்லிக் கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உன் அம்மா நான் பலமுறை உனக்கு உணர்த்தி விட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்ற ஒருவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் என் பிள்ளையே உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும். நாளை மதியத்திற்கு பிறகு சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகின்றது. பொதுவாகவே விநாயக பெருமானை மாலை நேரத்தில் வழிபடுவதுதான் சிறப்பு. அந்த வகையில் நாளை மாலை சதுர்த்தி திதி இருக்கின்றதல்லவா? விநாயக பெருமானினுடைய அன்பாலும் அருளாலும் உன் வாழ்க்கையில் கிடைத்தும் கிடைக்காமலும் இருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்றும் என்றென்றும் நிறைவான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். உன்னால் முடியாத பல காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நீ அடைய முடியாது என்று நினைத்த விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு விலகும். இதனால் வரையிலும் நீ பட்ட அனுபவங்களும் நீ பட்ட விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியுமோ அதுபோலத்தான் விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. அவரை இத்தனை காலமும் வணங்கியதற்கு நமக்கு என்ன பலன் கிடைத்தது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, மிக விரைவாகவே அத்தனை பலன்களையும் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ இழந்ததும் சரி, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவதும் சரி, எதுவாக இருந்தாலுமே இவையெல்லாம் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும், மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ நிச்சயமாகவே புரிந்து கொள்வாய். இந்த வராகி சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். எல்லையற்ற அன்பு கொண்ட என் பிள்ளையே, இந்த அன்பு ஒருபோதும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காது. ஒருவருக்கு அன்பை கொடுக்கிறோம் என்றால் மீண்டும் அவர்களிடத்தில் இருந்து எதையுமே நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருக்கின்ற உறவு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். அதுபோன்ற உறவு கிடைத்தால் அவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இவர்களோடு உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகளையும் நீ தேடுகின்ற உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பிவிட்டால் போதும். இனிமேலாவது என் குழந்தை, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் மதிப்பு கொடுத்து தாயானவள் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற அன்பிற்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் அம்மா சொல்வதை நீ சரியாக பின்பற்றி கொண்டே இரு. எதிர்பாராத நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். அது நடக்கும் பொழுது அதற்கு காரணமாக இந்த வராகி நான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல அந்த விஷயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலித்துவிடும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை நான் கேட்கச் சொல்கின்றேன். எந்த நிலையிலும் தவற விடாமல் உனக்கான வெற்றியினை உறுதி செய்ய நீ முன்னேறி கொண்டே இரு. உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தாயின் அன்போடு என் பிள்ளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவு நல்ல இரவாக மாறட்டும். நிம்மதியான உறக்கத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும். மனமகிழ்ச்சியோடு இரு. நாளைய தினம்
உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.